இந்த ஜூலை மாதம் 20ஆம் தேதி இந்த திங்கட்கிழமை இந்த காலையிலே இந்த வார்த்தை கேட்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்க நல்லா இருப்பீங்க. ஏசுவின் வார்த்தையினாலே நீங்க நல்லா இருப்பீங்க. அவர் மேல் நீங்கள் வைக்கக்கூடிய விசுவாசத்தின் அடிப்படையில் நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள் தேவன் உங்களுக்கு தந்த நாள். நீங்கள் களி கூர்ந்து மகிழ வேண்டிய ஒரு பொன்னாள். இந்த இன்ப நாளில் மகிழ்ந்து களி கூறுங்கள். இன்னைக்கு ஃபுல்லா நீங்க நல்லா இருப்பீங்க. இன்றைக்கு உங்களுடைய காரிய கடமைகள் எல்லாமே நல்லா இருக்கும். கர்த்தர் உங்களை மிகுந்த நன்மைகளால் முடிசூட்டுவார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் நினைவெல்லாம் நீங்க தான். உங்களை குறித்து நல்ல விதமாய் நினைவு கூர்ந்திருக்கிறார். ஆகவே நல்லா இருப்பீங்க. நான் நல்லா இருப்பேன்னு சொல்லுங்க, நம்பிக்கையோடு சொல்லுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் உங்களை குறித்து நல்ல விதமாகவே நினைத்து கொண்டிருக்கின்றபடியினால் நீங்களும் உங்களை குறித்து, உங்கள் வாழ்க்கை குறித்து, உங்களுடைய வளமான எதிர்காலங்களை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து, உங்களுடைய சூழலை குறித்து நல்ல விதமாகவே நினைங்க. நல்லா இருப்பீங்க. ரொம்ப ரொம்ப நல்லாவே இருப்பீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, 1960ஆம் ஆண்டுகளுக்கு முன்பதாக சிங்கப்பூர் தேசம் மிக மிக ஏழ்மையான ஒரு தேசம், ஏழை நாடு என்று கருதப்பட்டது. ஏழைகள் ரொம்ப அதிகமா இருந்தாங்க. வறுமை அதிகரித்திருந்தது. பிரிட்டிஷினுடைய கண்ட்ரோல்ல அன்றைய நாட்கள்ல சிங்கப்பூர் இருந்தது. பிரிட்டிஷ் நாட்டினர், அந்த படையினர் அவங்க கண்ட்ரோல்ல வச்சிருந்தாங்க. சிங்கப்பூருக்கு சுதந்திரம் கொடுப்பதற்கு அவங்களுக்கு மனசே வரல. ஏன்னு கேட்டீங்கன்னா, சிங்கப்பூர் தேசத்துக்கு சுதந்திரமே கொடுக்க கூடாது அந்த நோக்கத்துக்காக அல்ல. இது ரொம்ப ஏழ்மையான தேசமாச்சே, ஏழ்மையான மக்களாச்சே, ரொம்ப ஏழைங்களா இருக்காங்களே, பெரிய வளர்ச்சி இந்த தேசத்துல இல்லையே. நாம நம்முடைய கண்ட்ரோல்ல இருந்து இவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்துட்டா, சுதந்திரத்தை கொடுத்துட்டா, தங்களையே தாங்கள் காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய நிலையே அவங்க இல்லையே, பரிதபிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் பிரிட்டிஷ் நாட்டவர் சிங்கப்பூர் தேசத்துக்கு சுதந்திரத்தை கொடுப்பதற்கு மிக அதிகமாக யோசித்தார்களாம். இருப்பினும் 1963ஆம் ஆண்டு சிங்கப்பூர் தேசம் பிரிட்டிஷ் கண்ட்ரோல்ல இருந்து சுதந்திரம் பெற்றது. ஆனாலும் ஏழ்மை நாடாச்சு, என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு மலேசியா நாட்டோடு சேர்ந்து கொண்டது, இணைந்து கொண்டது. மலேசியா நாடு என்ன பண்ணுச்சு, சிங்கப்பூர் நாட்டை 2 வருஷம் கூட வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஐயோ, இது ஏழ்மையான நாடு, ஏழைகள், வளர்ச்சியே இல்லாதவர்கள், இவங்களை நம்ம கூட வச்சுக்கிட்டு நம்ம என்னத்தை வளர போறோம் அப்படின்னு சொல்லிட்டு மலேசியா தேசம் சிங்கப்பூர் தேசத்தை தூக்கி போட்டுடுச்சு, வீசி எறிந்து விட்டது. சிங்கப்பூர் தேசத்தினுடைய நிலைமையை யோசித்து பாருங்கள். ஏழை நாடு, ஏழ்மையான மக்கள், பிரிட்டிஷ் கண்ட்ரோல்ல இருந்ததுனால கொஞ்சம் ஏதாச்சும் சில சலுகைகள் கிடைத்தாற் போல் இருந்தது. அவங்களும் போயிட்டாங்க. மலேசியா நாட்டினுடைய உதவி கேட்டா 2 வருஷத்துக்கு மேல உங்க சவகாசமே வேணாம், உங்களை வச்சுக்கிட்டு இருக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுட்டாங்க. கைவிடப்பட்ட நிலையில், முன்னேற்றமற்ற நிலையில் ஒரு ஏழை நாடாக திகழ்ந்ததான சிங்கப்பூர், அது நாட்டினுடைய மக்கள், தலைவர்கள் யோசிக்க ஆரம்பித்தார்கள். வலிமையான தலைவர்கள் யோசித்தார்கள், இந்த நாட்டை எப்படி அப்டேட் பண்றது, அப்கிரேட் பண்றது, வளர்த்திக் கொள்வது, மெருகேற்றுவது. இரவும் பகலும் நல்ல நல்ல விஷயங்களை யோசித்து, மருத்துவத்தை எப்படி நம்ம கொண்டு வர்றது, கல்வியை எப்படி கொண்டு வர்றது, நாகரிகத்தை எப்படி கொண்டு வர்றது, சட்டங்களை எப்படி கொண்டு வருவது, டிசிப்ளின் ஒழுக்கத்தை எப்படி கொண்டு வர்றது, எல்லாம் யோசிச்சு எல்லா நல்ல விஷயத்தையும், உலக நாடுகளில் இருக்கக்கூடிய எல்லா ஒட்டுமொத்த நல்ல விஷயத்தையும் சிங்கப்பூர் தேசத்துக்குள்ள கொண்டு வரணும்னு சொல்லிட்டு யோசிச்சு திட்டம் பண்ணி தீர்மானம் பண்ணி நிறைவேற்றி இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா சிங்கப்பூர் தேசம் உலக பணக்காரர்கள் தேசத்தினுடைய பட்டியல்ல, செழிப்பான நாடுகளுடைய பட்டியல்ல பிரதானமான ஒரு நாடாக சிங்கப்பூர் இன்றைக்கு திகழ்கிறது. எப்படி சாத்தியமாச்சு? ஒரு ஏழை நாடு, ஏழைகள் இருந்த ஒரு நாடு, வளர்ச்சி இல்லாத ஒரு நாடு,
இன்னைக்கு செழிப்பான நாடாய், சிறப்பான நாடாய் சிங்கப்பூர் இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு முதல் காரணம், முக்கிய காரணம், மூல காரணம் அதன் தேசத்தினுடைய தலைவர்கள் அவர்கள் யோசித்த நல்ல நல்ல யோசனைகளே காரணமாய் அமைந்து விடுகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலையிலே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய யோசனைகள் தான், உங்கள் நினைவுகள் தான் உங்கள் வாழ்க்கையை மெருகேற்ற போகிறது, மேன்மைப்படுத்த போகிறது. அநேகர் சொல்வதை கேட்டிருக்கிறீர்களா? நான் இன்னைக்கு ஏன் தெரியுமா என் லைஃப்ல இவ்வளவு கஷ்டப்படுறேன்? நான் கஷ்டப்படுறதுக்கு காரணமே என்ன தெரியுமா? எங்க அப்பா தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நான் இன்னைக்கு என் லைஃப்ல இவ்வளவு பாடுபடுறதுக்கும், வேதனைப்படுறதுக்கும், நிந்தைகள் சுமப்பதற்கும், தரித்திரத்தில் இருக்கிறதுக்கும், ஏழ்மைத்தனத்தில் இருக்கிறதுக்கும், போராட்டத்தில் இருக்கிறதுக்கும் காரணம் யார் தெரியுமா? என் அம்மா தான், என் புருஷன் தான், என் மனைவி தான், என் பிள்ளைங்க தான். மிஞ்சி போன எப்படி சொல்லுவாங்க, என் தலை எழுத்து. அதனாலதான் நான் இப்படி இருக்கேன், தலை விதி. என் நேரம், டைம் சரியில்லை, அதனாலதான் நான் இன்னைக்கு இவ்வளவு கஷ்டப்படுறேன் வாழ்க்கையிலன்னு சொல்லிட்டு யார் மேலையாச்சும் பழிய போட்டுட்டு அவங்க பார்த்தீங்கன்னு சொன்னா சங்கடத்திலும், வேதனையிலும், வழி வருத்தத்திலும், ஏழ்மைத்தனத்திலும் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இந்த காலையில் தேவனுடைய வார்த்தை கேட்கின்ற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை பரிதபிக்கப்பட்ட, ஏழ்மைகள் நிறைந்த, அனுதாபங்கள் கொண்ட, வழி வருத்தங்கள் கொண்ட வாழ்க்கையை இருக்குமேயானால் அதற்கு முழுக்க முழுக்க காரணம் வேறு யாரும் கிடையாது, உங்களுடைய சிந்தனைகள், நினைவுகள் தான் காரணம். அப்போ உங்க எண்ணங்கள் பெட்டராகும் போது உங்க வாழ்க்கை பெட்டரா மாறும். அப்போ உங்க வாழ்க்கை பெட்டரா மாறணுமா? உங்க வருங்காலம் பெட்டரா மாறணுமா? உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை பெட்டரா மாறணுமா? உங்கள் ஆரோக்கிய நிலை, உங்கள் மனநிலை, உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய பிசினஸ், உங்கள் கையின் பிரயாசங்கள் இன்னும் சீரும் சிறப்புமான நிலைக்கு வரணுமா? மாற்ற வேண்டியது வேறு எவரையும் அல்ல, உங்கள் சொந்த யோசனைகளை, உங்கள் சொந்த நினைவுகளை, உங்கள் சொந்த சிந்தனைகளைத்தான் நீங்கள் மாற்ற வேண்டும். ஆகவேதான் ஆண்டவருடைய வார்த்தை வண்ணமாய் சொல்லுகிறது. பிலிப்பியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம், கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதியுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூடவே இருப்பார். எத்தனை அற்புதமான விஷயம் பார்த்தீங்களா? எதையெல்லாம் சிந்திக்கணும்னு ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நல்ல நல்ல விஷயங்களை, அற்புதமான விஷயங்களை, உண்மையானவைகளை சிந்திங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. ஒழுக்கமானவைகளை, நீதியுள்ளவைகளை, கற்புள்ளவைகளை, அன்புள்ளவைகளை, நற்கீர்த்தியுள்ளவைகளை, புண்ணியம், புகழ், நல்ல நல்ல விஷயங்களை சிந்திச்சு பாருங்க. அந்த அற்புதமான குண லட்சணங்கள் உங்க லைஃப்ல வெளிப்பட ஆரம்பிக்கும். அற்புதமான காரியங்கள் உங்களை சரவுண்ட் பண்ண ஆரம்பிக்கும், உங்களை சூழ்ந்து கொள்ள ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் என்ன, உங்களுடைய நிகழ்காலம், வருங்காலம் அத்தனையும் அவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கும். ஒரு மனுஷனுடைய நினைவுகள் எப்படி இருக்கிறதோ அவன் அப்படியே இருக்கிறான். நல்ல விஷயத்தை யோசித்து பாருங்க. கர்த்தர் உங்க கூடவே இருப்பாருங்க. சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூடவே இருப்பாருங்க. ஓபேத் ஏதோம் என்ற ஒரு மனிதன் இருந்தான். அவன் வீட்டிலே கர்த்தர் இருந்தார். உடன்படிக்கை பெட்டி இருந்தது. ரிசல்ட் என்ன? வெளிப்புற ரிசல்ட் என்ன? அவன் மனைவி, அவன் பிள்ளைகள், அவன் வீட்டார், அவன் குடும்பத்தார், அவன் வீட்டில் இருந்ததான மிருக ஜீவன்கள் அத்தனையும் ஆசீர்வதிக்கப்பட்டது. அத்தனையும் செழிப்பாய் மாறினது. ஓபேத் ஏதோம் இதற்கு முன்பதாக எப்படி இருந்தான் என்று தெரியாது. ஆனால் உடன்படிக்கை பெட்டி, சமாதானத்தின் கர்த்தர் அவன் வீட்டில் வந்தவுடனே செழிப்புள்ளவனாய், ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் அரசனுக்கே செய்தி போகிறது. அந்த அளவுக்கு வெளியரங்கமா அவனுடைய ஆசீர்வாதம், செல்வ செழுமைகள் காணப்பட்டது. நல்ல காரியத்தை யோசிங்க, நல்ல காரியத்தை செய்யுங்க. கர்த்தர் உங்க கூடவே இருப்பார். லைஃப் செழிக்கும். இன்னைக்கு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இந்த நேரம், இந்த நிமிஷத்திலிருந்து துவக்குங்க. நல்ல சிந்தனைகளால், தூய்மையான எண்ணங்களால், நல்ல நல்ல யோசனைகளால் நீங்கள் உங்களை அலங்கரித்துக் கொள்ளும் பொழுது தேவ ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருக்கும். உங்க லைஃப் பெட்டரா மாறும்.
ஏழ்மைகள் எல்லாம் செழுமைகளாய் மாறும் என்பதை நம்புங்கள். ஆகவே இந்த ஜூலை மாதம் 20ஆம் தேதி திங்கட்கிழமை இந்த காலையிலே இந்த வார்த்தையை கேட்கிறேன். அன்பு தேவனுடைய பிள்ளையே, நல்ல நல்ல யோசனைகளால் நல்ல நல்ல செயல்களால் உங்கள் வாழ்க்கையை நிறைத்துக் கொள்ளுங்கள். நல்லா இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளில் உங்களுடைய காரிய கடமைகள், உங்களுடைய நல்ல நோக்கங்கள் நிறைவேற நல் யோசனைகளால் நீங்கள் நிரப்பப்பட்டு வளமான வாழ்வு பெற்று வாழ்ந்திருக்க வேண்டுமென உங்களுக்காக நாங்கள் விசேஷமாக ஜெபம் பண்ண போறோம். அது போலவே இன்றைக்கு பிறந்த நாள் காண்கின்ற நம்முடைய அன்பு சகோதரி எம் சாதன பிரியா, அன்பு சகோதரி எஸ் ஷாலினி எப்சி, அன்பு சகோதரி எஸ் விஷாலி, அன்பு சகோதரி சி திவ்யா ஷாரன் மற்றும் அன்பான பிள்ளைகள் டேவிட் அருண், மெனிஷா, சுனிதா மற்றும் இன்னைக்கு திருமண நாள் காணப்போகிற அன்பான தெய்வ பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? எங்கள் அன்பின் பரிசுத்தமுள்ள தூய தகப்பனே, திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்திலே வருகின்றோம். இந்த ஜூலை மாதம் 20ஆம் தேதி இந்த திங்கட்கிழமை காலையிலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னோடு கூடவே சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரம் நீட்டி தொட்டு ஆசீர்வதிப்பீராக ராஜா. சிங்கப்பூர் தேசம் எத்தனை ஒரு ஏழ்மையான ஒரு தேசம். அந்த நாட்டின் தலைவர்கள் நல்ல நல்ல விஷயங்களை யோசித்து சிந்தித்து யூகித்து செயல்படுத்தியபடியாய் செழிப்பான ஒரு நாடாய் மாறினது. நீரும் எங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்களை சிந்திக்க கற்றுக் கொடுத்திருக்கிறீர். உண்மையுள்ளவைகளில் இருந்து ஒழுக்கமுள்ளவைகள், புண்ணியம், புகழ், கற்புள்ளவைகள், நீதி உள்ளவைகள், இப்படிப்பட்ட நல்ல நல்ல விஷயங்களால் நம்முடைய பிள்ளைகள் நிரப்பப்பட்டிருக்க, யோசிக்க, சிந்திக்க, நடைமுறைப்படுத்த, செயல்படுத்த நீருடைய பிள்ளைகளோடு கூட இருந்து ஆசீர்வதித்து ஓபேத் ஏதோமின் வீட்டை ஆசீர்வதித்தது போல இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளங்களையும் இல்லங்களையும் ஆசீர்வதிப்பீராக. இன்றைக்கு விசேஷமாக பிறந்த நாட்கள் காண்கின்ற, திருமண ஆண்டுகள் காண்கின்ற நம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டுகளை, வருடங்களை, நாட்களை நன்மைகளால் முடிசூட்டுகிறவரே, அன்பான பிள்ளைகளுக்கு நீங்க தந்திருக்கக்கூடிய இந்த ஆண்டை நன்மைகளால் முடிசூட்டி நம்முடைய வருகை வரும் மட்டும் உம்முடைய அன்பான பிள்ளைகள் இப்படிப்பட்ட விசேஷமான நாட்களை காணும்படி கர்த்தர் செய்து அனைத்து ரகமான நன்மைகளால் நீருடைய பிள்ளைகளை நிரப்ப வேண்டும் என ஒப்பு கொடுத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே வாழ்த்தி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க.